டுடே இன்றைக்கி பரங்கிக்காய் குழம்பு வைக்க போகிறேன் நான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் சோம்பு கொஞ்சம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் போடணும். சும்மா கொஞ்சோண்டு துளி வெந்தயம், நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய்க்கு இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன ஒன்று. இப்போ இதில் பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு 3 ஸ்பூன் போட்டால் உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு இது இப்படி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குதுங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஆந்திரா மிளகாத்தூள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நான் போட்டுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு நல்லா, நான் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். கை எந்த பொருள் தொடக்கூடாது. கையில் சீக்கிரமாக கெட்டிடும். நம்ம கை வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம்னா. சமையல் எது இருந்தாலும் நம்ம நீட்டாக குளிச்சுட்டு பண்ணால் கெடாது சீக்கிரமாக. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டி புளி தண்ணி அவ்வளோ நான் இது பண்ண மாட்டேன். இப்போ இது கரைச்சிருக்கிறாங்க. இது ஒரு கொதி. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 5 மினிட்ஸ் மறுபடி கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வைப்போம். ஒரு 5 நிமிஷம். இது பார்த்திங்கன்னா ஊரில் போடுறது. இது ஸ்லிம் பண்ணிடலாம். இன்னைக்கு நானே எல்லாமே பண்ணிக்கிறேன். யூடியூப் ஹெல்பிங் யாரும் இல்லை.
இது இந்த வத்தல் வந்து அரிசியில் போடுவாங்க அவங்க ஊரில் சம்மர் டைமில். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வத்தலும் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்தல், ரைஸ், குழம்பு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. இதான் பரங்கக்காய் குழம்பு. சில பேர் கார்லிக் போட்டுப்பாங்க, அவங்க சாய்ஸ். பட் எனக்கு இப்படி தான் பிடிக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.